Taste the Daily. அண்மை செய்தி. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்குவேன் என ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி 313ஐ நிறைவேற்றிட வலியுறுத்தி திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தராத காரணங்கள் தற்போது மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தினை அறிவித்திருந்தனர் அங்கன்வாடி ஊழியர்கள். அதன் அடிப்படையில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் தடையை மீறி பேருந்து நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சுவர் மீது ஏறி பேருந்துகளை மறிக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் அங்கன்வாடி ஊழியர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அறிவித்திருந்த 313 வாக்குறுதியான அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்திருவோம் என அறிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் தற்போது ஆட்சியே நிறைவடையக்கூடிய நிலையிலும் இவர்களது கோரிக்கையானது இன்னும் நிறைவேறாத பட்சத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசிடம் போராடி கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தின் உச்சமாக தற்போது ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த 1500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தை தடுத்து நிறுத்திய நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையானது அந்த தடையை மீறியும் இங்கு இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் தடுப்பு சுவர் மீது ஏறி பக்கமாக ஒருபுறம் முழுமையாக சாலையை ஆக்கிரமித்து அதன் அடிப்படையில் ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறவழியில் போராடக்கூடிய இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களது உரிமைகளை கேட்டு, அதாவது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அங்கன்வாடி பணியாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையானது இங்கே அரங்கேறி இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கை மேலும் இவர்கள் போராட்டத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலையாக உள்ளது. அங்கன்வாடி பணியாளர்களின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தராத இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மீண்டும் இதுபோல் செய்வேயானால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அறிவித்திருக்கின்றனர். சையத்.